சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாங்க. சொன்னது திருப்தி எல்லாத்தையும் தூக்கு. கான்ஸ்டபிள் சார். இவனுங்களை இப்படி ஒரு போட்டோ எடுங்க. ஓகே சார். நேரத்துக்கு போட்டோ எடுக்க சொல்றாரு. கரெக்டா போஸ் கொடுப்போம். சார் போட்டோ எடுத்தாச்சு சார். நம்ம ஊர் போலீஸ்லாம் எப்பவுமே லேட்டு தான் பார்த்துருக்கல. எல்லா துணியும் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா கரெக்டா வந்து நிக்கிறீங்க. ஏய், இதெல்லாம் உன் வேலை தானா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச மாதிரி கதை கட்டுறியா? உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருக்கும். கையும் களவுமா மாட்டீங்களா? பாரு போலீஸு, இதுல சட்டையில இருந்து கையெடு. பரமங்கிட்ட ஒழுங்கா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கினா நல்லது. செய்யாத தப்ப செஞ்சதா நீயே முடிச்சு போடாத. செய்யாத தப்பா? எவிடன்ஸே மாட்டி இருக்கு. கான்ஸ்டபிள் சார். இவனுங்க எல்லாரையும் நல்லா போட்டோ எடுத்தியா? நல்லா எடுத்தாச்சு சார். போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் எவிடன்ஸ் தான் முக்கியம். போலீஸ் வந்துருச்சு. இனி நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். சார், நீங்க தேவையில்லாம அடிக்கடி எங்க மாப்பிள்ளை ரூட்ல கிராஸ் பண்றீங்க. என்னடா என்கிட்ட வாங்கினது பத்தலையா? சார் கையெடுங்க சார். மேல இருந்து கையெடுங்க சார். இந்த புரோக்கர் தான் சார் எங்களை கூட்டிட்டு வந்தான். யோ சொல்லியா சார், நீங்க தான் சார் நின்னுனா எங்களா போட்டோ எடுத்து அவனை கோட்டை விட்டீங்களா? என்னடா என்ன கதையை திருப்ப பாக்குறியா? தேவையில்லாம போய் கேஸ போட பாக்குறீங்க. இதுக்கு நீங்க நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கதை சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. உன்னால ரேஸ்ல இளமதிய உன்னால ஜெயிக்க முடியல. அதனால அவ கடையில இருக்கிற துணியை திருடி அவளை நடு ரோட்ல நிக்க வைக்கிறது தான் உன்னோட எண்ணமே. அந்த பொண்ணு எனக்கு போட்டியா? இப்ப நான் சொல்லட்டுமா? எனக்கு சரியான போட்டினா அது நீ மட்டும்தான். பொய் கேஸ போட்டு லாக்அப்ல வைக்கலான்னு பாக்குறேன். கரெக்ட்.